எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு, கறி ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். அதுக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை ஒரு பெருசாக 1, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு எல்லாத்தையும் அதுலேயே போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அரைச்சது, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் கசங்கி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை நிறையவே ஊறின சிக்கனையும் போட்டு சும்மா உப்பு போட்டுட்டு கறி உருண்டு வர வரைக்கும் நல்லா இதுலேயே வதக்கணும். வரமிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ பெப்பர் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, முந்திரியும் கசகசாவும் அரைச்சது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ மல்லித்தலை கொஞ்சம் நிறைய போட்டு விட்டு எல்லாம் வெந்துருச்சு. வணக்கம்.